சார் எங்கள மாதிரி குழந்தைகளுக்கு ஒழுக்கம் எப்படி வரும்? ஒண்ணு நாங்க கத்துக்கணும், இல்ல கத்து கொடுக்கணும் சார். கத்து கொடுக்கறவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெற்றோர்கள், ரெண்டு ஆசிரியர்கள், மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்க. சரி நாங்களே கத்துக்கலான்ட்டு சமுதாயத்துக்கு வந்தா இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க சார். அங்கதான் நம்ம ஆள் வந்து மோளுவான். பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்து கேட்பான், டேய் ஏண்டா எங்க மோல்ற அப்படின்னு கேட்பான் சார். உடனே இவன் சொல்றான், டேய் நல்லா படிச்சு பாருடா, இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அது நாய்க்கு தான் பொருந்தும், எனக்கு பொருந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருக்காங்க சார். சரி இங்கதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில சினிமாக்கு போனா அந்த காலத்துல உங்க காலத்துல பாடினாங்க சார். எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார். செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அழகா பாடுனாங்க சார். ஆனா எங்க காலத்துல பாடுறாங்க, ஆ முதல் அக்கு தானடா ஹா ஹா, அக்கா முனு கிக்கு தானடா ஹா ஹா, ஏ முதல் சட்டு தானடா, இவ எவர் சில்வர் தட்டு தானடா, கொட்டாங்குச்சிக்குள்ள வயண்டி ரெண்டு பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம், 8ஆம் நம்பர் போல தேகத்தை நான் இப்போ ஒண்ணா நம்பர் ஆக்க போறேன் டா டா டா, எப்பாஞ்சி பாவ பாவ பா, எப்பாஞ்சி பாவ பாவ பா. இப்படி பாடுறாங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார், எப்பாஞ்சி பாவ பாவ பானா என்ன சார்? என்ன மீனிங் என்ன கேக்குறேன், நான் எங்க போய் மீனிங் சொல்றது? எங்க தமிழையா கிட்ட இப்படிதான் சார் போய் கேட்டேன் நானு. இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியல. சின்ன ராசாவே சித்தருந்து உன்னை கடிச்சிதா, இந்த பாட்டோட மகிமை பாரதியார் பாட்டுல வருமா அப்படின்னு நம்ம இளைஞர்கள் நினைக்கிறாங்கல்ல. ஆமா சார். ஓகே. எங்க தமிழையாட்ட போய் கேட்டேன் சார். சரி எங்க தமிழையாக்காவது அந்த எப்பாஞ்சி பாவம் பாவம் பார்க்க அர்த்தம் தெரியும்னு போய் கேட்டேன். ஐயா எப்பாஞ்சி பாவம் அப்பா அப்பானா என்னங்க ஐயா அப்படின்னு போய் கேட்டேன். உடனே எங்க தமிழ் என்ன கோல் எடுத்துட்டு அடிக்க வராருங்க ஐயா. ஏன்னு கேட்டா, என்ன கெட்ட வார்த்தை திட்டுறியான்னு கேட்டுவிட்டாருங்க சார் என்ன பார்த்து. விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருக்காரு, வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், பட் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதாவது ஒரு மனிதன்ட்ட இருக்க பொருள் வள செல்வம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மனிதன்ட்ட இருக்க பொருள் வள செல்வ வளம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் குறைஞ்சா கூட உடல் இழப்புகள் சிலதான் நேரிடும். ஆனா ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துல அவருடைய ஒழுக்கத்தை இழந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை சார், அவர் செத்த பணத்துக்கு சமம். அதனால்தான் சொல்றேங்க ஐயா, நானு ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்துல ஒழுக்கமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் நாடு கடத்த தேவையில்லை. நாங்க ஏன் நான் பேச வந்திருக்கேன். சபாஸ், காட் பிளஸ். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா வந்திருக்கா, ஜக்கம்மா வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். நானும் அவனுக்கு காசை கொண்டு போய் போட்டேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கினா உன் புருஷன் கூட நல்லாவே வாழ மாட்டேன், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னான். அன்னைக்கு நான் அவனை போடான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சுன்னா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, இவனுங்களை தான் இந்த நாட்டை விட்டு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன். அவங்க பார்த்தாங்களே, வர 2 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு கிழவிங்க வரைக்கும் தனியா கிடைச்சா அவளுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போறதுக்குன்னு சில மிருகங்கள் இருக்குங்க சார். சில மிருகங்கள். தயவு செய்து இந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கும் சகோதரர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்கிறேன், நீங்க யாரும் நான் பேசுறத கேட்டு தவறாக நினைக்க வேண்டாம்.
சமூகத்தில் உள்ள சில மனித மிருகங்களை பற்றி தான் நான் இங்க பேச வந்திருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு போயிருந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேச போனார். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி ஆரம்பிச்சார். அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தான் கட்டின மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஆணையும் தவறா பார்க்க கூடாது, சகோதர சகோதரிகளா தான் பார்க்கணும்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன சார் நடக்குது? திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மண் ரோட்ல ஒரு 4 வயசு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கா சார். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்குங்க? எதிரில் வந்த ஒரு மனித மிருகம் கூடு வச்சு அந்த குழந்தைய கதற கதற கற்பழிச்சுட்டு போயிருக்கான். சரி, திண்டுக்கல்ல தான் இந்த கிராமத்துல இருந்து 12 வயசு பொண்ணு அரக்கோணத்துக்கு போறான். தான் சித்தப்பா வீட்டுக்கு போன பொண்ணு, லீவுக்காக போன பொண்ணு, சித்தப்பா செங்கல் சூளையில வேலை செய்யறாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி வர்றான். திரும்பி வர வழியில அங்க பார்த்துச்சு சார் ஒரு மனித மிருகம். அந்த 12 வயசு பொண்ணை தூக்கிட்டு போய் கரும்பு தோட்டத்துக்குள்ள கதற கதற கற்பழிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் வாழ்ற இந்த சமூகத்துல சுதந்திரம் யாருக்கு தெரியுங்களா கிடைஞ்சிருக்கு? இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கும், இன்னும் சொல்லப்போனா ஆண்களுக்கு தான் சார் சுதந்திரம் இருக்கு, பெண்களுக்கு இல்ல சார். ஒரு பாதிரியார் என்ன பண்ணார் தெரியுங்களா? கிறிஸ்தவ மதம் சொல்லுது கடவுளின் தூதுவன்னு பாதிரியார சொல்லுது. அவர் என்ன பண்ணிருக்காரு? டூர்ன்ற பேர்ல பள்ளிக்கூடத்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு போய் முத்தம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை தொல்லை பண்ணிருக்கா சார், செக்ஸ் தொல்லை. இந்த பாதிரியார் என்ன செய்யறது? பாதிரியார்கள்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இருக்குது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலி காவி உடை அணிஞ்சுக்கிட்டு இருக்க போலி சாமியாருங்க. ஒரு போலி சாமியாரு சென்னையில 2 மாசம் ஒரு வீட்டுல இருந்து பூஜை பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் காமிச்சிட்டு 3வது மாசம் எதிர் வீட்டுல இந்த பொண்ணை கொண்டு ஓடி போயிட்டான். எங்கடான்னு தேடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சு அந்த பொண்ணை கதற கதற கற்பழிச்சு விட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட சாமியார்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுங்க சார். எங்க ஊரு சாமியாரு கையிலிருந்து நூல் எடுப்பாரு, எங்க ஊரு சாமியார் வாயிலிருந்து லிங்கத்தை எடுப்பாரு, எங்க ஊரு சாமியார் வயிற்றிலிருந்து குழந்தையும் எடுப்பாரு. ஆனா அவரை கைது பண்ணி ஜெயில போட்டா ஜாமீன்ல எடுக்க 2 பேர் இல்ல. சபாஷ். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், மதங்களுக்கு அப்பாற்பட்டு இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகின்றவன். ஆனால் மூட நம்பிக்கை எனக்கு கிடையாது. நீங்க சொன்னதுனால சொல்றேன். போலி சாமியார்னு சொல்றீங்க. சாமியார் லிங்கம் எடுக்கிறாரு, சாமியார் அதை வர வைக்கிறாரு, இதை வைக்க குங்குமச்சிமிட வர வைக்கிறாரு. இந்தியாவுக்கு ஒரு முன்னேற்றத்தை வர வைங்கன்ற, இந்தியாவுக்கு வல்லரசு என்ற ஒரு பட்டத்தை வர வைங்கன்ற அந்த சாமியாரால முடியுமா? இதைத்தான் பராசக்தி படத்திலேயே கலைஞர் அவர்கள் வசனம் திட்டுகிறார். கோயில் கூடாது என்பது கொள்கை அல்ல, கோயில் என்பது அது கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று அன்றைக்கு அனல் கக்கக்கூடிய வசனம் கொண்டு சொன்னாரு. இன்னும் நம்ம திருந்தல. நான் பரீட்சையில பாஸ் ஆகணும்னா கடவுளை நம்பலாம். தேங்காய் உடைச்சா பாஸ் ஆயிடுவேன் நான் நம்ப மாட்டேன் சார். எம்ஏ படிச்சிருக்கேன் சார். நான் படை எடுத்தா ஓடணும், கோயிலை சுத்தினா படம் ஓடாது, படத்தை சுத்தி கொடுத்தா ஓடாது. உழைக்க வேண்டும். முதலில் மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், கடவுள் நம்பிக்கை வேண்டும், மூட நம்பிக்கை கூடாது.